Hi, hello and welcome to School Students Corner. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது rotation effect of force. So last வீடியோல பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் law of motionல நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் law பார்த்துப்போம். ஸோ அதோட கண்டினியூவேஷன் தான் இது rotating effect of a force and moment of the force. ஸோ இது ரெண்டுமே வந்து இந்த வீடியோல பார்ப்போம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Rotating effect of force. You have observed the position of a handle in the door. நீங்கள் டோரில் வந்து ஒரு அந்த ஹேண்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இட் இஸ் ஆல்வேஸ் பிளேஸ்ட் அட் த எட்ஜ் ஆஃப் த டோர் அண்ட் நாட் அட் சம் அதர் பிளேசஸ். வை இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி எட்ஜில் தான் நம்ம அந்த கைப்பிடிய வைக்கிறோம். ஏன் இந்த இடத்துலையோ இங்கேயோ ஏன் வைக்கல அப்படின்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? தட் இஸ் த திங் தி ஆர் ஆஸ்கிங். You have to try to push a door by placing your hands closer to the hinges or the fixed edges. What do you observe? This is hinges. அந்த ஜாயிண்ட் அடிக்கிறாங்கல்ல அதுதான். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல வச்சு நம்ம கதவு தள்ளுறோமா? இல்லை, இந்த எட்ஜில் தான் வச்சு கதவு தள்ளுறோம். அப்படி தள்ளினா என்ன ஆகும்னு என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? So the door can be easily opened or closed when you apply the force at the point far away from the fixed edge. In this case, the effect of the force you applied is to turn the door about the fixed edge. This turning effect of the applied force is more when the distance between the fixed edge and the point of the application of force is more. So here nothing. நம்ம அந்த கதவை ஓப்பன் பண்ணுறோம் இல்லையா, நம்ம அந்த இது வந்து இந்த ஹிஞ்ச் இருக்குல்ல அந்த எட்ஜ் அதுலேருந்து நம்ம ஃபாரவே டிஸ்டன்ஸில் கொடுக்கும் போது தான் இந்த ஃபுல் இடத்துலையுமே அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி நல்லா அது ஓப்பன் ஆகும் ஈஸியாக அப்படின்னு சொல்கிறாங்க, டேர்ன் ஆகிறதுக்கு. ஓகேவா? இல்லைன்னா அது டேர்ன் ஆகிறதுக்கு இந்த இடத்துல நம்ம கொடுத்தும் போது அது கஷ்டமாக இருக்கும், இங்கே கொடுத்தோம்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ ஃபாரவேல நம்ம கொடுக்கணும், அப்போ தான் இந்த ரொட்டேஷன் நடக்கும். ஓகேவா? அதாவது நகர்றது இப்படி நகரும் இல்லையா, அது நடக்கும். ஓகேவா? தென் the axis of the fixed edges about which the door is rotated is called the axis of rotation. So இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ்டா எட்ஜ் இருக்கு இல்லையா, ஹிஞ்சஸ், அது மூலயமா இந்த டோரை வந்து இப்படி அப்படி நம்ம நவுத்தணும்னா அந்த இதனாலதான் அது நவுறுது. ஸோ அந்த இடத்த தான் நம்ம axis of rotation சொல்றோம். Fix one end at the rod to the floor wall and apply the force at the other end tangentially. The rod will be turned about the fixed point is called point of rotation. ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு ஒரு எண்டை வந்து ஃப்ளோர்லையோ இல்லை வால்லையோ கொடுத்துட்டு அடுத்த இதில் வந்து நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். அதாவது இந்த மாதிரி கொடுத்துட்டு இங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம், ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோர்ஸ் இப்படி மூவ் ஆகி வரும். அப்போ இந்த இடம் இருக்கு இல்லையா, இதனால தான் அந்த இது மூவ் ஆகுது. ஸோ இந்த இடத்த தான் நம்ம அந்த டேர்ன் ஆக யூஸ் ஆகிற இந்த பாயிண்ட்டை தான் நம்ம சொல்கிறோம் பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன். ஸோ இது மூலயமா தான் நம்ம அந்த கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து நம்மள இந்த பக்கம் இந்த டைரக்ஷன்லையும் இந்த டைரக்ஷன்லையும் இது என்ன பண்ண வைக்குது, மூவ் ஆக வைக்குது. ஸோ திஸ் இஸ் பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன். Okay, then next, moment of force. The moment of the force அப்படின்னா என்னன்னா, the rotating or turning effect of a force about a fixed point or fixed axis is called moment of force about that point or torque. ஸோ ஒரு ஆக்சிஸில் சுற்றி வர வைக்கிறதுக்கு அந்த மெக்கானிசம் பேர் தான் டார்க்னு சொல்லுவாங்க. அண்ட் இட் இஸ் மெஷர்டு பை த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் எஃப் அண்ட் த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் டி between the fixed point or the fixed axis and the line of the action of the force. So therefore torque is equal to force into distance. ஸோ இங்கே நம்ம ஏற்கனவே இங்கே சொன்னோம் இல்லையா, ஒரு இது வந்து டேர்ன் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்துருக்கிற ஒரு பாயிண்ட்லேருந்து, அதாவது இந்த இடத்துலேருந்து ஒரு ஃபாரவே டிஸ்டன்ஸில் அது இருந்தால் மட்டும்தான் அது நம்மளால என்ன பண்ண முடியும், டேர்ன் பண்ண முடியும். ஸோ அப்போ இதுதான் ஃபோர்ஸ் அப்ளைடு. ஓகேவா? ஃபார் ஈஸிலி ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்லணும்னா, see here they had given torque is equal to force into distance இல்லையா. ஸோ இங்கே வந்து அந்த கதவு இருக்கு, இங்கே அதோட ஹிஞ்ச் இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஹிஞ்ச் கிட்ட இருக்கிற இந்த ரொட்டேஷனுக்கு யூஸ் ஆகுது இல்லையா, இந்த பார்ட் தான் வந்து டார்க்னு நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இவ்வளோ தூரம் வந்திருக்கு பாருங்க, இதுதான் டிஸ்டன்ஸ். நம்ம அப்ளை பண்றோம்ல, கையை வச்சு இப்படி தள்ளுறோம் பாருங்க, இந்தாண்டி தள்ளுறோம் பாருங்க, அது ஃபோர்ஸ். ஸோ அப்போ நமக்கு இந்த டார்க்கோட இதை கண்டுபிடிக்கணும்னா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸை நம்ம வந்து ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா we will find out the torque. So only we are saying torque is equal to force into distance.
I think you can understand it. Torque வந்து vector quantity தான். Okay. Torque is an vector quantity and it is acting along the direction. எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கதவை இந்த பக்கம் தள்ளனா அதுக்கேற்ற மாதிரி இந்த ஹிஞ்சுமே என்ன ஆகும் அந்த பக்கம் தான் வளையும். அதோட ஆப்போசிட் டைரக்ஷன்ல அது என்ன பண்ணாது வளையாது. ஸோ அப்போ அதுவுமே ஈக்குவலாக அது கூட மூவ் ஆகும்னு சொல்றாங்க. தென் பர்பெண்டிகுலர் டு த பிளேன் கண்டெய்னிங் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் அண்ட் த டிஸ்டன்ஸ். இதோட SI யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா NM. ஓகே, Newton meter. NM is nothing but Newton meter. Okay. Newton meter. Couple. Next. Couple is two equal and unlike parallel forces applied simultaneously at two distinct points constitutes a couple. The line of action of the two forces does not coincide. It does not produce any translatory motion since the resultant is zero. But a couple results in causes the rotation of body. Rotating effect of a couple is known as moment of couple. Moment of couple. So example கொடுத்திருக்காங்க. Turning a tap, winding or unwinding a screw, spinning a top, etc. இதெல்லாமே example of couples. So இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா turning a tap ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம வந்து நார்மலாக வந்து ஒரு பைப்பை வந்து என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல வந்து இங்கே திருகுவோம் இல்லையா. ஸோ டேர்னிங் அ டேப் வந்து ஏன் அப்படி அதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்குன்னா, ஹியர் தே சேயிங் கப்புள் இஸ் அ டூ ஈக்குவல் அண்ட் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். Two equal and unlike parallel forces applied simultaneously to distinct points constitutes a couple. அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பைப்பை என்ன பண்ணுறோம், ஓப்பன் பண்ணி திருகுறோம். ஸோ இங்கே நம்ம பைப்பை திருகுறோம்னு சொன்னோம் இல்லையா, அப்போ அங்கே வந்து அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் நடக்குது. ஓகே, ஈக்குவலாக அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ் நடக்குது. எப்படின்னா இங்கே நம்ம திருக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் டைரக்ஷனில் ஸ்க்ரூ இருக்கிற பார்ட் வந்து அப்படியேவும், இன்னொன்று வந்து நம்ம திருகும் போது ஆப்போசிட் டைரக்ஷனில் அது மூவ் ஆகும். அப்போ ரெண்டுமே வேறு விதத்தில் தான் அது மாறும் போது தான் நம்மள அதை ஓப்பன் பண்ணி இது பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்க்ரூவை நம்ம வந்து எடுக்கிறோன்னும் போது நம்ம அந்த இதில் திருகும் போது அது ஆப்போசிட்டாக திருப்பணும்னா ஆன்டி கிளாக் வைஸாக திருப்பினா தான் அந்த ஸ்க்ரூ லூஸ் ஆகி நம்மளால் அதை என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும். ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸை வந்து டைரெக்டாக அந்த எந்த ஆப்ஜெக்டில் கொடுக்குறோமோ அதுங்க நேராக கொடுத்து ஆப்போசிட்டாக நம்ம அதை திருகணும், அதாவது ஆப்போசிட்டான ஃபோர்ஸ் அதுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அங்கே ஒரு ரொட்டேஷன் உருவாகுது. ஸோ அந்த ரொட்டேஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் கப்புள். அதாவது ரெண்டு விஷயமும் இருக்கு இல்லையா, அதாவது ஒன்று வந்து ரெஸ்ட்லேயே இருக்குது, இன்னொன்று வந்து மோஷனில் என்ன ஆகுது, அது வேறு டைரக்ஷனில் மூவ் ஆகுது. அப்போ ரெண்டு வேறு டைரக்ஷனில் தான் இருக்குது. அப்படி இருக்கும் போது ரெண்டும் சேர்ந்து சைமல்டேனியஸாக ஒரே டைம்லேயே வேலை செய்யுது, ஆனால் ஒரே மாதிரி வேலை செய்யலை. அப்போ அது வந்து நமக்கு என்னன்னு சொல்கிறோன்னா கப்புள்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து கோஇன்சிடென்ஸ் ஆகாது. ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் மொமெண்ட் ஆஃப் கப்புள். ஸோ இட் டஸ் நாட் கோஇன்சைட், அதாவது ரெண்டு சமமாகவோ இல்லை ஈக்குவலாகவோ போய் ஜாயின் ஆகாது. ஆனால் அது வந்து என்ன பண்ணும், வேறு டைரக்ஷனில் தான் அது என்ன பண்ணுது, மூவ் ஆகுது. ஓகேவா. தென் மொமெண்ட் ஆஃப் கப்புள் இஸ் மெஷர்ட் பை த ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ் அண்ட் த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன் ஆஃப் த ஆக்ஷன் ஆஃப் டூ ஃபோர்ஸ். த டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் த கப்புள் இஸ் மெஷர்ட் பை த மேக்னிடியூட் ஆஃப் மொமெண்டம். ஸோ நம்ம இப்போ முன்ன சொன்னோம்ல, இப்போ டேப் வச்சு எக்ஸாம்பிள் அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ மொமெண்ட் ஆஃப் கப்புள் இஸ் ஃபோர்ஸ் இன்டூ பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன் ஆஃப் ஆக்ஷன். ஸோ மொமெண்ட் ஆஃப் கப்புள் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ், எஃப் இன்டூ எஸ். இதோட எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா நியூட்டன் மீட்டர். ஓகே, நியூட்டன் மீட்டர். தென் நெக்ஸ்ட் அதே வந்து சிஜிஎஸ் சென்டிமீட்டர் கிராம் செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா டைன் சென்டிமீட்டர். By convention, the direction of momentum of the force or a couple is taken as positive if the body is rotated in anti-clockwise direction. So, அப்போ அந்த ரொட்டேஷன் நடக்கிற ரொட்டேஷன் ஆன்டி-கிளாக்வைஸில் நடந்துச்சுன்னா இட் இஸ் டேக்கன் அஸ் பாசிட்டிவ். ஓகே, அதே வந்து ஒரு நெகட்டிவ்ல நடந்துச்சு அப்படின்னா இட் இஸ் டேக்கன், அது நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா இட் இஸ் அ கிளாக்வைஸ் டைரக்ஷன். அப்போ கிளாக்வைஸ் டைரக்ஷன் நெகட்டிவாகவும் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் பாசிட்டிவாகவும் இருக்கும். ஸோ திஸ் இஸ் கிளாக்வைஸ் மொமெண்ட், இட் இஸ் ஆன்டி கிளாக்வைஸ் மொமெண்ட். ஓகே, தென் நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் டார்க். இது எல்லாமே நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இது இப்போ நம்ம பார்த்த எல்லாமே ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து
மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸாக இருக்கட்டும் இல்லை அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டார்க்காக இருக்கட்டும், இது எல்லாமே கம்ஸ் அண்டர் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே கம்ஸ் அண்டர் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லால ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்காங்க, எய்தர் த ஆப்ஜெக்ட் இஸ் இன் ரெஸ்ட் ஆர் இன் மோஷன் அன்டில் ஆர் அன்லெஸ் வி அப்ளை த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே. தென் நெக்ஸ்ட் இது அப்ளிகேஷன், அதாவது எங்கெங்கெல்லாம் இந்த டார்க் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம டார்க்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு ஆக்சஸை வச்சு ரொட்டேட் ஆகிற ஒரு மெக்கானிசமை தான் டார்க்னு சொல்லியிருக்கோம். அப்போ அந்த மெக்கானிசம் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, கீர்லாம் போடுறோம் இல்லையா. கீர் இஸ் அ சர்க்குலர் வீல் வித் டீத் around its rim. It helps to change the speed of the rotation of a wheel by changing the torque and helps to transmit power. ஸோ இப்படி இருக்கிறதுல இங்கே வந்து பல்லா இருக்கும், பார்த்துருக்கோம் இல்லையா. நம்ம இன்னும் கூட நல்லா பல்லாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்மளை கீரை மாற்ற நம்ம ஸ்பீடாக போகிறோம், கீரை குறைக்க ஸ்பீடு கம்மியாகிறோம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த ரொட்டேஷனை உருவாக்குறதுக்காக தான் இந்த கீரை வந்து நம்ம அந்த வீலில் ஃபிட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அந்த இடத்துல அந்த ரொட்டேஷன் நடக்குது இல்லை, அந்த ப்ராசஸ் தான் இங்கே டார்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் சீசானா இந்தாண்ட சைடு ரெண்டு சைடுமே உட்காந்துட்டு அன்பேலன்ஸ் ஆகும் இல்லையா, ஒருத்தவங்க வெயிட்டாக இருந்தால் கீழே இறங்கும் மேலே இறங்கும், நம்ம விளையாடுவோம்ல பார்க்கில், அதுதான் வந்து சீசா. மோஸ்ட் ஆஃப் யூ ஹவ் பிளேட் ஆன் த சீசா. சின்ஸ் தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் இன் த வெயிட் ஆஃப் த பர்சன் சிட்டிங் ஆன் இட், த ஹெவியர் பர்சன், நமக்கு நல்லாவே தெரியும், அதிகமாக வெயிட் இருக்கவங்க கீழேயும் கம்மியாக வெயிட் இருக்கவங்க மேலேயும் போயிடுவாங்க, மாற்றி இதே மாதிரியே நடக்கும் இல்லையா. So when the heavier person comes closer to the pivot point fulcrum, the distance of the line of action of the force decreases. It causes less amount of torque to act on it. This enables the lighter person to lift to the heavier person. நம்ம வந்து வெயிட்டாக இருக்கவங்க உட்காந்த உடனே வெயிட் கம்மியாக இருக்கவங்க வந்து என்ன ஆயிடுறாங்க, மேலே போயிடுறாங்க, வெயிட் அதிகமாக இருக்கவங்க கீழே இருக்காங்கன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ இந்த இடத்துல இந்த மெக்கானிசம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெவியர் பர்சன் போயிட்டு இதை பைவட், எப்பயுமே சென்டர் பாயிண்ட்டை தான் நம்ம பைவட் ஜாயிண்ட்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ இந்த இடத்துக்கிட்ட இவங்க போய் உட்கார்ந்த உடனே இந்த ஃபுல் ஃபோர்ஸுமே போயிட்டு, ஸோ இங்கே ஹெவியர் பர்சன் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் த லைன் ஆஃப் த ஆக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் வந்து என்ன டிக்ரீஸ் ஆகிடும். ஓகேவா, அப்போ இவங்க ஆட்டோமேட்டிக்காக கீழே ஏறிடுவாங்க, இங்கே வெயிட் கம்மியாக இருக்கவங்க மேலே, ஏன்னா the less amount of torque is act upon. அப்போ இந்த இடத்துல வந்து அந்த டார்க் ரொட்டேஷன் வந்து கம்மியாக ஆகிடும்ன்றாங்க. ஓகேவா, தென் நெக்ஸ்ட் ஸ்டியரிங் வீல். A small steering wheel enables you to maneuver. So maneuver is nothing but movement of a car. Okay, movement தான் maneuver சொல்கிறோம். A car easily by transferring a torque to the wheel with less effect. அதாவது ஸ்டியரிங் நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த மூமெண்ட்டோட காரோட மூமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டார்க்கில் எனேபிள் ஆகி, அந்த டார்க் சிஸ்டம்ன்றதே ரொட்டேட்டிங் இல்லையா, ஸோ அது போய் டைரெக்டாக வீலோட ரொட்டேட் ஆனப்போ, அப்போ நம்ம ஸ்டியரிங் எந்த பக்கம் ரொட்டேட் பண்ணுறோமோ ஆட்டோமேட்டிக்காக வீலையும் அது அந்த பக்கம் என்ன பண்ணுது, நமக்கு ரொட்டேட் பண்ணுது. ஸோ அதனால நமக்கு வந்து ஒரு கார் டிரைவ் பண்ணும் போது இட் இஸ் ஈஸி வித் லெஸ் எஃபர்ட்னு சொல்கிறாங்க. ஸோ பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ். மொமெண்ட்ஸ்னால் என்ன ஆக்சுவலாக, ரொட்டேட்டிங் ஆர் அ டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ் இன் அ ஃபிக்ஸ்டு பாயிண்ட், அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மொமெண்ட்னு சொல்கிறோம். ஸோ இங்கே பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட் இஸ் நத்திங் பட் அந்த ரொட்டேட்டிங் எஃபெக்ட் எப்படி நடக்குதுன்றது தான். ஓகேவா, ஸோ த நம்பர் ஆஃப் லைக் ஆர் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆன் அ ரிஜ்டு பாடி and the body is in equilibrium. So like or unlike parallel forces na enna, adhaadu it may be in a same direction or in opposite direction. எந்த directionல நாலும் ஒரு force வந்து ஒரு rigid bodyல வந்து அது என்ன பண்ணும், it may be occurred. அதாவது rigid bodyனா என்ன, whatever external forces given, அந்த பாடி வந்து அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அதோட டிஸ்டன்ஸில் வந்து எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ரிஜ்டு பாடி. ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டல் ராட், ஒரு மெட்டல் ராட் இருக்குன்னா நம்ம என்ன தான் ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அந்த மெட்டல் ராட் சேஞ்ச் ஆகுமா, ஸோ தட் இஸ் ரிஜ்டு பாடி. அண்ட் த பாடி இஸ் இன் யூக்லிபீடியம். ஸோ அதனால் என்ன ஆகும்னா இந்த ரெண்டு பக்கமும் ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அது ஈக்குவலாக தான் இருக்கும், அதனால் இட் கம்ஸ் அண்டர் யூக்லிபீடியம். Then the algebraic sum of the moment is in clockwise direction is equal to the algebraic sum of the moment in the anti-clockwise direction. So algebraic sum is nothing but whenever we are adding, எது நம்ம வந்து ஒரு டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணாலும் சரி, எது நம்ம ஆட் பண்ணாலும் அதோட சைனோட சேர்த்து, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளஸ் மைனஸ் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி அதோட சைனோட சேர்த்து நம்ம அதை செஞ்சோம் அப்படின்னா இட் கம்ஸ் அண்டர்
algebraic sum. Okay, ஸோ அப்போ சம் ஆஃப் clockwise direction என்னங்கும்போது நம்ம ஏற்கனவே வந்து இந்த ஸ்டார்டிங்கில் மொமெண்டம் ஆஃப் ஃபோர்ஸ்லேயே பார்த்துருப்போம். ஆன்டி clockwise directionனா பாசிட்டிவ், தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா clockwise directionனா நெகட்டிவ்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அப்போ அதோட சைன்ஸ் அந்த சைனோடையே சேர்த்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் ஆட். அதுதான் வந்து அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த மொமெண்டம் இன் clockwise direction, அதாவது நெகட்டிவ் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு த algebraic sum of the momentum in anti-clockwise direction. ஸோ அப்போ நம்ம பிரின்சிபல் ஆஃப் மொமெண்டம் யூஸ் பண்ணி ஒரு சம் போடுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட சைனோட சேர்த்து நம்ம அதை கால்குலேட் பண்ணோம். ஸோ இது நம்ம வேறு விதமாக எப்படி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, இன் அதர் வேர்ட் how we can say is Euclidean, the algebraic sum of the momentum of all individual forces about any point is equal to 0. அதாவது எந்த பக்கத்துலேருந்து நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னாலும், ஒரு இண்டிவிஜுவல் ஃபோர்ஸ் கொடுத்தாலும் சரி, அதோட அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த மொமெண்டம் அது அந்த கொடுத்துருக்கிற அந்த டைரக்ஷன், ஓகேவா? ஸோ அந்த இண்டிவிஜுவல் அது வந்து கண்டிப்பாக இட்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்கிறாங்க. Then here they had given the diagram of principle of momentum. Here F1, F2, D1, D2, P இது எல்லாமே டினோட் பண்ணியிருக்காங்க. F1, F2 is F1, F2 வந்து forces, D1, D2 வந்து distance. So this is pivot. So அப்போ F1 into D1 is equal to F2 into D2. ஏன்னா நம்ம ஈக்குவிலிபிரியம் கண்டிஷனில் தான் அது நம்ம இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போ கண்டிப்பாக அது ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, so that is the thing they are saying here. The force F1 produces an anti-clockwise rotation at the distance of D1 from the point of pivot is called fulcrum. ஸோ அதாவது இந்த பைவட் கிட்ட F1லேருந்து D1க்கு போகிறதுக்கு இட் டுக்ஸ் ஆன்டி clockwise. ஓகே, அதே மாதிரி F2லேருந்து D2க்கு போகிறதுக்கு இட் டுக்ஸ் clockwise. ஓகேவா? இது இப்படி சுற்றுது, இது இப்படி சுற்றுது, இது clockwise-ல போகுது, இது ஆன்டி clockwise-ல போகுது. ஓகேவா? இது என்னன்னா ரெண்டுமே வந்து பைவட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். This principle of momentum can be also written as momentum of clockwise direction is equal to momentum in anti-clockwise direction. F1 into D1 is equal to F2 into D2. This is about principle of momentum. And next video we can see about Newton's second law of motion. Thanks for watching. Keep on supporting us. Subscribe our channel and click bell icon. Thank you.